لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: كي لا يكون دونة بين الأغنياء منكم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العظيم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: طلب كسب الحلال فريضة بعد الفريضة، كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய இந்த மஜ்லிஸில் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான ஆபத்துகளையும் பலா முசீபத்துகளையும் நீக்கி வைத்து எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் புரிவானார். இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய உடுமலை மலத்துக்குளம் வட்டார ஜமாத் உலமா பெருமக்கள், பள்ளிவாசலின் கண்ணியமிக்க நிர்வாகிகள் மற்றும் தங்களுடைய உடலால் பொருளால் இந்த நிகழ்ச்சியை ஊக்குவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நல்ல உள்ளங்களின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் எல்லா அருளும் வளமும் நிரப்பமாக வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தனை செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பொருளாதார புரட்சி என்ன என்கிற தலைப்பின் கீழ் ரசூலுல்லாஹினுடைய தொடர் சீராவினுடைய தொடர்ச்சியில் இன்றைக்கு இந்த தலைப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, சீரத் வரலாறு என்பது வெறும் படிப்பினைக்காக வேண்டி மட்டும் கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இல்லை. மாறாக அது நம்முடைய வாழ்வில் சொல்லித்தரக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். ஒரு சில விஷயங்களை நாம் வெறுமனே வரலாறாக கடந்து சென்று விடலாம். ரசூலுல்லாஹினுடைய பிறப்பு, ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு, திருக்குர்ஆன் இறங்கிய வரலாறு, இது மாதிரி ஏராளமான தலைப்புகள் இருக்கிறது. வெறுமனே வரலாறுகளாக மட்டும் அணுகப்படக்கூடிய தலைப்பு. நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு என்பது நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிற நடைமுறை என்ன என்பது குறித்து பேசப்படக்கூடிய தலைப்பு. பொருளாதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மட்டும் இருந்தது, இன்றைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கல்ல இன்றைக்கல்ல, உலகம் இருக்கும் வரை பொருளாதாரம் இருக்கும். அந்த உலகம் இருக்கும் வரை பொருளாதாரத்தின் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறையும் இருக்கும். அது சமகாலத்தோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும். தலைப்புக்குள்ள போவதற்கு முன்னால் ஒரு சிறிய வரலாறை நினைவூட்டிவிட்டு நான் தலைப்புக்குள்ளால் செல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி இடைமறித்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், கியாமத் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சஹாபி மீண்டும் கேட்கிறார், அவருக்கு பதில் கிடைக்கப் பெறவில்லை. அந்த சஹாபி மீண்டும் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், மத்தஸா, எப்பொழுது கியாமத் வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கவில்லை. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது முறை அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ்,
மதஸா, எப்பொழுது கியாமத் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுக்களை எல்லாம் முடித்ததற்கு பின்னால் கடைசியாக கேட்கிறார்கள், கியாமத்தை பற்றி ஒரு நபர் கேட்டுக்கொண்டிருந்தாரே, யார் அவர்? அவரை கூப்பிடுங்கன்னு சொல்றார். அந்த மனிதர் அழைக்கப்படுகிறார். யா ரசூலுல்லாஹ், நான் தான் கேட்டேன், கியாமத் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கேட்டார்கள், கியாமத் வருவது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த கியாமத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சந்திப்பதற்கு, அல்லாஹ்வை சந்தித்து உன்னுடைய நல்லதை கெட்டதைகளை பேசுவதற்கு நீ என்ன அமலை கையில் வைத்திருக்கிறாய்? இப்பயே கியாமத் வருதுன்னு வைங்களேன், அல்லாஹ்வை சந்திக்க போகிறாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், உன்னிடத்தில் என்ன அமல் இருக்கிறது? எதை கொண்டு நீ இறைவனை சந்திக்க போகிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்லுகிறார், அந்த சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் கடமையானவற்றை மட்டும் செய்கிறேன், மேல் மிச்சமாக என்னிடத்தில் பெரிய அமல் ஒன்றும் இல்லை. கடமையான தொழுகைகளை தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், தான தர்மம் தருகிறேன், மேல் மிச்சமான எந்த ஒரு அமலும் என்னிடத்தில் இல்லை. நான் கடமையானவற்றை மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உடனடியாக சொன்ன வார்த்தை என்ன? அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் இருப்பான், போயிட்டு வான்னு சொன்னான். அனஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வேறொரு ஹதீஸில் நாம் பார்க்குறோம், இந்த நாளை நாங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான நாளாக நாங்கள் கொண்டாடினோம். என்ன காரணம்? நாங்கள் அனைவரும் நபியை நேசித்தோம். எங்கள் எல்லாருடைய மனதிலேயும் நபியினுடைய நேசம் இருந்தது. நாளை மறுமையில் இறைவனை சந்திப்பதற்கு எங்களுடைய மனதில் எந்த தயக்கமும் இல்லை. காரணம், நாங்கள் நபியை நேசிக்கிறோம், நாளை மறுமையில் நபியோடு இருப்போம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். காரணம், நபியினுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மஜ்லிஸ், நபியினுடைய வரலாறை பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸ். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நபியினுடைய நேசத்தின் மீது அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நபியின் மஹப்பத்தை பொருந்தி கொண்டு நாளை நபியினுடைய மஜ்லிஸில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருவானா. அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள்னு சொன்னாங்க. நாமும் நபியை நேசிக்கிறோம், நபியோடு நாளை மறுமையில் இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்முடைய தலைப்பு பொருளாதாரம். பொருளாதாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி. பொருளாதாரம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக துல்லியமாக வகுத்து காட்டப்பட்ட ஒரு அம்சம் என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த மார்க்கம், தீன் இருக்குதா இல்லையா, அடிப்படையில் 5 அம்சங்களை கொண்டது. மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 5 அடிப்படையின் கீழ் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம் இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இன்ன பிற சதகாக்கள், தான தர்மங்கள், முன்பின் சுன்னத்துகள், வாஜிபுகள், நஃபில்கள் எல்லாமே இபாதத், வணக்க வழிபாடு, முதல் அம்சம். இரண்டாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்கள், அதுவும் மார்க்கத்திற்குள்ளால் கட்டுப்பட்ட இரண்டாவது அம்சம். மூணாவது இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள் முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, இதுவும் மார்க்கத்தின் ஒரு பகுதி. நான்காவது அஹ்லாக், குணாதிசயங்கள், இதுவும் மார்க்கத்தின் ஒரு பகுதி. எல்லாவற்றுக்கும் மேலாக அடிப்படை அகீதா, கொள்கைகள். இந்த 5ஐயும் ஒன்றாக கட்டமைத்த அம்சம்தான் தீன், மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இபாதத் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதை 2ஆக பிரித்து பேசுகிறார்கள். ஒன்று இபாதத்தே மாலியா, பொருள் ரீதியாக செய்யப்படக்கூடிய இபாதத். இன்னொன்று உடல் ரீதியாக செய்யப்படக்கூடிய இபாதத். அதுக்கு காசு தேவையில்லை. தொழுவதற்கு தொழுகை உடல் ரீதியான வணக்கம், நோன்பு உடல் ரீதியான வணக்கம், ஹஜ்ஜு பொருள் மற்றும் உடல் ரீதியான வணக்கம், ஜகாத் பொருள் ரீதியான வணக்கம். அப்ப பொருளாதாரம் என்பது மார்க்கத்தின் அடிப்படையான எல்லா அம்சங்களிலேயும் நிறைந்திருக்கிறது. அடிப்படையான எல்லா அம்சங்களிலேயும் பொருளாதாரம் இருக்கிறது. தொழுகைக்கு வரணும், தொழுகைக்கு வரும் பொழுது ஆடை மறைக்க வேண்டிய விஷயத்தை மறைத்திருக்க வேண்டும். ஆடை அவசியமான ஒன்று, அங்கேயும் பொருளாதாரம் இருக்கிறது. ஹலாலான காசுகளால் வாங்கப்பட்ட ஆடையாக அந்த ஆடை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலேயும் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா தலைப்புகளாலும் சூழப்பட்ட ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள்.
நபியின் குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் தலை சிறந்தவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் சொன்னால் பொருத்தமாகும். நபியும் ஆன்மீகமும் ஆன்மீகத்தின் தலை சிறந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் சொன்னால் பொருத்தமாகும். நபியும் அரசியலும் இந்த உலகத்தின் தலை சிறந்த அரசியல்வாதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் சொன்னால் பொருத்தமாகும். என்ன தலைப்பை வேண்டுமானாலும் கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கே பரிபூர்ணமானவர்களாக இருப்பார்கள். இந்த பாக்கியம் பெற்ற ஒரே மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த துன்யாவில் வேறு யாரும் கிடையாது. நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சார்போடு மட்டும்தான் அவர்களை பார்க்க முடியும், ஒரு சார்பில் தான் பார்க்க முடியும். அரசியல் என்றால் அரசியல் மட்டும்தான் பேசுவார்கள், ஆன்மீகம் தெரியாது. ஆன்மீகம் என்றால் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்கும், அரசியல் தெரியாது. குடும்ப வாழ்க்கை காலியாக இருக்கும், வியாபாரம் காலியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அரசியல், ஆன்மீகம், குடும்பம், கல்வி முதல் கல்வி வரை அத்தனையையும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தந்தவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலைப்பு பொருளாதாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி. ஒரே ஒரு வரியில் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் மேற்கோள் காட்டி, ஒரு வரலாறை மட்டும் மேற்கோள் காட்டி, ஒரு வரியில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவின் வாழ்க்கை. மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் வைக்கப்படுகிறது. அதற்கு தொழுகை நடத்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். வந்தவண்ண ரசூலுல்லாஹ் கேட்ட முதல் கேள்வி என்ன? இவரின் மீது கடன் இருக்கிறதா? இவர் ஏதாவது கடனை விட்டு சென்று இருக்கிறாரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், இவருக்கு கடன் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய நண்பருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழு வைக்க மாட்டேன் மறுத்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவிற்கு தொலை வைக்க மறுத்து விட்டார்கள். இன்னொரு சஹாபி வருகிறார், யா ரசூலுல்லாஹ், இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள். தொழுக வைத்து முடித்ததற்கு பின்னால் ஒரு நாள் 2 நாள் கூட அந்த பொறுப்பெடுத்த சஹாபியை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்டார்கள், நீங்கள் அவருடைய கடனுக்கு பொறுப்பெடுத்தீர்களே, அதை நிறைவேற்றி விட்டீர்களா? ஒரு நாள் தான் ஆச்சு, நான் நிறைவேற்றுகிறேன்னு. இல்லை, நிறைவேற்றி விடுங்கள், விரைவாக நிறைவேற்றுங்கள். 2வது நாள் 3வது நாள் அந்த சஹாபி நிறைவேற்றி விட்டார். இப்பொழுதுதான் மரணித்தவர் கபரில் நிம்மதியாக இருக்கிறார்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வை நாம் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு சமயத்தில் சொன்னார்கள், உங்களில் யாராவது கடன் பட்டிருந்தால், கடனோடு மரணித்திருந்தால் உங்களின் கடனை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனோடு மரணித்திருந்தால் ஜனாசாவை தொலை வைக்க மறுத்தார்கள். ஒரு காலகட்டம் வந்தது, உங்களின் கடனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி. இதுதான் புரட்சி. என்ன? ஒரு காலகட்டம் வறுமையின் உச்சத்தில் இருந்தது மதீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளாதார புரட்சி, அதனுடைய நீட்சி, அதனுடைய மாற்றம், அந்த அரசாங்கம் மக்களின் கடனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார். மதீனாவுக்கு வரும் பொழுது ஹிஜ்ரத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். வரும் பொழுது ரசூலுல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்குறுதி, உங்களை பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு சமூகமாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார். பொருளாதாரத்தில் உங்களை நான் மேம்பட்ட ஒரு சமூகமாக மாற்றி காட்டுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை செய்தும் காட்டினார்கள். ஏராளமான வரலாறுகள் நமக்கு முன்னால் சான்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை வெறுமனே மறுமைக்கான ஒரு இபாதத்தை மட்டும் காட்டிச் செல்லவில்லை, மாறாக துன்யா சார்ந்த விஷயங்களுக்கும் ஏராளமான முன்மாதிரிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். பொருள் இல்லாதோருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதோருக்கு அவ்வுலகம் இல்லை. இபாதத்தும் இருக்கிறது மார்க்கத்தில். அதே மாதிரி பொருளாதாரம், துன்யா சார்ந்த விஷயங்களும் நமக்கு நிறைய சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், நிறைய பேசுகிறார்கள். ஆனால் பேசியவை அனைத்தையும் தன்னுடைய வாழ்வில் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். சொல்றதுக்கு இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கிறார். ஐடியா கேட்டு பாருங்க, 100 பேர் இருப்பாங்க முன்னாடி. இதை எப்படி செய்யலாம் என்று கேட்டால் 100 பேர் 200 ஐடியாக்களை சொல்லுவார்கள்.
அதை தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு யார் முன்வருவாங்கன்னு பார்த்தா யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள். என்ன காரணம்? சொல்லுவது லேசு, அதை செய்வது ஆக கடினமான விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும்பொழுது வாக்குறுதியை கொடுத்தார்கள், சொன்னார்கள், அதை செய்தும் காட்டினார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹும் உமர் ரலியல்லாஹும் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்தில் சொல்லி காட்டும் பொழுது அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு போருக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்கிறார். உங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து கொடுங்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய செல்வத்தில் பாதியை கொண்டு வந்து நபியிடத்தில் கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைய பொருளாதாரங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உமரே நீங்கள் வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்க? என்னுடைய செல்வத்தில் பாதியை வைத்திருக்கிறேன். அபூபக்கரே நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள்? என்னுடைய செல்வம் ஒட்டுமொத்தத்தையும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என்னுடைய வீட்டில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. யோசித்து பாருங்கள், தன்னுடைய அத்தனை செல்வத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து அடுத்த வேளை உணவிற்கு யாசகம் கேட்டார்களா? இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொடர்ந்து செல்வந்தராகத்தான் இருந்தார்கள். எங்கிருந்து கிடைத்தது அவர்களுக்கான பொருளாதாரம்? எங்கிருந்து கிடைத்தது? அதுதான் அவர்களுடைய பொருளாதாரம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சாதித்து காட்டியிருக்கிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த காலகட்டத்தில் மார்க்கத்திற்காக வாரி கொடுத்தவர்கள், அள்ளி கொடுத்தவர்கள் ஏராளம். ஆனால் கொடுத்ததையெல்லாம் கொடுத்துவிட்டு அடுத்த வேளை உணவுக்காக வேண்டி யாரும் யாசகம் கேட்கவில்லை. சஹாபாக்கள் தன்னிறைவாக வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் தன்னிறைவாக வாழ்ந்தார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் இருக்கிறது, மார்க்கத்தில் ஒரு பிம்பம் இருக்கிறது முஸ்லிம்கள்கிட்ட. ஒருவர் ஆன்மீக தலைவராக, ஒரு பெரிய ஷேகாக, ஒரு பெரிய ஆலிமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பழைய கிழிந்த ஆடை, அழுக்கான ஆடை, பங்கரையான தாடி, அழுக்கான ஒரு தலைப்பாகை, கையில் ஒரு திருவோடோ அல்லது ஒரு அசாவையோ வைத்து கொண்டிருந்தால்தான் அவர்கள் மார்க்கம் பேசக்கூடியவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களில் ஏராளமான சஹாபாக்கள் வீடுகளை எல்லாம் தங்கத்தில் வைத்திருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணத்திற்கு பின்னால் வீடுகள் இடிக்கப்பட்ட பொழுது பாலமாக தங்கம் இருந்தது. எங்கிருந்து வந்தது? பொருளாதாரம் மார்க்கத்தால் ஹலாலாக்கப்பட்ட விஷயம். சஹாபாக்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள்? கற்பனை செய்து பாருங்கள். நம்முடைய கற்பனையில் பெரும்பான்மையான நபர்களுடைய கற்பனை எப்படி இருக்கும்னா, அழுக்கான பங்கரையான நபியை மட்டுமே சுற்றி வரக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் சஹாபாக்களை நினைத்திருப்போமானால், சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நபியின் மஜ்லிஸுக்கும் வருவார்கள், அதே நேரத்தில் வியாபாரமும் செய்வார்கள். இரண்டுக்கு மத்தியில் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொருளாதார புரட்சியை எந்த விதத்தில் அமைத்திருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது 3 விதமான கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். வியாபாரத்தை, பொருளாதாரத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புரட்சி என்பது 3 விதத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. முதல் விஷயம் நல்லவைகளை ஊக்குவிப்பது. வியாபாரம், பொருளாதாரம் சார்ந்த நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஊக்குவிப்பதாக முதல் அம்சம் இருந்தது. இரண்டாவது, வியாபாரத்தை பொறுத்தவரை, பொருளாதாரத்தை பொறுத்தவரை தேவையில்லாத அம்சங்களை நீக்குவது என்பது இரண்டாவது பண்பாக இருந்தது. மூன்றாவது, பொருளாதாரம் சார்ந்த சிறப்பு திட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். 3 விதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். முதல் அம்சம் என்ன? நல்ல விஷயங்களை ஊக்கப்படுத்துவது. நல்ல விஷயங்களை ஊக்கப்படுத்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவில் செய்த பொருளாதார புரட்சியின் முதல் பணி. அப்படி என்ன ஊக்கப்படுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? வாருங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரபல்யமான ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உழைப்பவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவர்களுக்கான கூலியை நீங்கள் கொண்டு சேர்த்து விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எந்த தலைவர் பேசியிருக்கிறார்? இந்த ஹதீஸ் நமக்கு ஏராளமான பாடங்களை சொல்லித் தருகிறது. உழைப்பவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவர்களுடைய ஊதியத்தை நீங்கள் மிகச்சரியாக கொடுத்து விடுங்கள். அப்படியே திருமறைக்குள்ளாக வருகிறோம்.
ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பை, ஜும்மாவுக்காக வேண்டி உங்களுக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், தொழுகைக்கு வாருங்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்துவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்ல் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், நீங்கள் தொழுகை முடிந்துவிட்டால் அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுப்பான், நான் எங்கே இருந்தாலும் எனக்கு துனியா கிடைக்கும், மால் கிடைக்கும், உட்காராதீங்க. பள்ளிவாசலுக்குள்ளால் இபாதத்தின் பெயரால் நீங்கள் உங்களை அடைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபன்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில் பரவி செல்லுங்கள். வபுத்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை, அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தை, செல்வத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். துன்யாவுக்கு வேகமாக போங்கள் அல்லாஹ் சொல்லும். இப்படி நல்ல விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த நல்ல விஷயங்கள் நிறைய விதத்தில் இந்த மார்க்கத்தில் ஊக்கப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸ், ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்கிட்ட காசு பணம் இல்லை, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன்னு கேட்குறார். காசு பணம் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஏதாவது உதவி செய்யுங்க, நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் உன்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கணுமே, அப்படி என்ன எதுவுமே இல்லாமையா இருப்ப, என்ன வச்சிருக்கிற வீட்டிலன்னு கேட்குறான். என்னிடத்தில் ஒரு போர்வை மட்டும் தான் இருக்கிறது, வேறு எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, போர்வையை கொண்டு வாருங்கள். கொண்டு வரப்படுகிறது. இந்த போர்வையை யார் வாங்கி கொள்ளுகிறார்? ஏலம் வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 திர்ஹத்துக்கு ஒரு சஹாபி வாங்கி கொள்ளுகிறார். 2 திர்ஹம் 2 தீனார் கொடுத்து அந்த போர்வையை ஒருவர் வாங்கி கொள்ளுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 தீனாரை வாங்கி அந்த சஹாபியினுடைய கையில் கொடுத்து சொல்கிறாங்க, ஒரு திரகத்தை, அந்த ஒரு காசை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய செலவினங்களுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு திரகத்தில் உங்களுடைய உழைப்பை ஆரம்பிப்பதற்குள்ள ஆயத்தத்தை செய்யுங்கள். ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குங்க, வியாபாரம் செய்யுங்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். இந்த ஒரு திரகம் உங்களுடைய வியாபாரத்திற்காக, இந்த ஒரு திரகம் உங்களுடைய குடும்பத்துக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கட்டமைத்து அந்த மனிதரை அங்கே வியாபாரத்தின் பால் உண்டி தள்ளினார்கள். கேட்க வந்தவர் என்ன கேட்கிறாரு? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த ஏதாச்சும் சாப்பிடு, ஏதாச்சும் வாங்கிக்கங்க, ஏதாச்சும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளீட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு ஊக்குவித்தார்கள். விவசாயம் செய்யக்கூடியவருடைய கரங்களை முத்தமிட்டு இருக்கிறார்கள், விறகு வெட்டுபவருடைய கையை முத்தமிட்டு இருக்கிறார்கள், உழைப்பாளையின் கரங்களை முத்தமிட்டு இருக்கிறார்கள். பல்வேறு ஹதீசுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இவையெல்லாம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது? வியாபாரத்தை, பொருளீட்டுதல், பொருளாதாரத்தை தேடுவதை இந்த மார்க்கம் எல்லா இடத்திலேயும் நமக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில தொழில் செய்பவர்களை நீங்கள் கூடுதலாக கவனிங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஒரு வேலைக்கு இவ்வளவுதான் காசுன்னு இருக்கும், ஆனால் ஒரு சில வேலைகள் செய்பவர்களை நீங்கள் கூடுதலாக காசு கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று தான் ஜனாசா தொடர்பான வேலை செய்பவர்கள். இது விஷயத்தில் 2 விதமான ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரைமரியான தொழிலாக, அதாவது தன்னுடைய பிரதானமான தொழிலாக ஜனாசா சார்ந்த வேலைகளையோ ஜனாசா சார்ந்த வியாபாரங்களையோ செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு கவனமாக பொருளாதாரம் இந்த சமுதாயத்தில் பேசப்பட்டு இருக்கிறதுங்கிறத கவனித்து பார்க்கணும். ஒருவருடைய தொழில் என்ன? கஃன் துணி விற்பது, அல்லது அந்த ஜனாசா சார்ந்த பாய்களை விற்பது. அதையே ஒருவர் பிரதானமாக செய்தால் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, நீங்கள் செய்யாதீர்கள். வேறு ஏதாச்சும் அது சமுதாயத்திற்கு ஒரு புறம் தேவை என்றிருந்தாலும் கூட அந்த வியாபாரம், அந்த பொருளீட்டல் உங்களுக்கு சரியா வராதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு விதமான அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரியான ஜனாசாக்கள் தொடர்பான வேலை செய்பவர்களை பார்த்தால் அவர்களுடைய ஊதியத்தை விட சற்று கூடுதலாக அவருக்கு கொடுங்கள். என்ன காரணம்னா, உதாரணத்தை பாருங்களேன். நாம் ஒரு திருமண மண்டபம் வைத்திருக்கிறோம். நமக்கு சொந்தமாக ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது. அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறோம். 1 மாதமா 2 மாதமா, ஆடி மாதம் வந்துருச்சு, சஃபர் மாதம் வந்துருச்சு, 2 மாதம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்கு எந்த புக்கிங்கும் இல்லை. முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, இப்போ ரொம்ப அப்படியே அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி போய் விட்டால் ஆடி மாதத்தில் நம்ம மக்களும் சரி அவர்களும் சரி கல்யாணம் வைக்கிறது. அதே மாதிரி ஆடி மாதம் முடிஞ்சு சஃபர் மாதம் வந்துச்சு. இப்போ என்னமோ தொடர்ந்து 2 மாதமே தொடர்படியாக வந்துச்சு. கிட்டத்தட்ட 40-45 நாள் எந்த கல்யாண மண்டபம், எந்த பள்ளிவாசல்லையும் எந்த கல்யாணமும் நடக்கவில்லை. நம்ம சமுதாயமும் மாறிடுச்சு, அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரியின் சூழல்ல ஒரு திருமண மண்டபம் வைத்திருப்பவர் என்ன துவா செய்வார்? யா அல்லாஹ், யாராவது ஒருவர் கல்யாணம் வைக்கணும், என்னுடைய மண்டபத்தில் வந்து புக் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் வருமானம் வரணும். துவா செய்வாரா இல்லையா? ரசூலுல்லாஹுடைய இந்த ஹதீஸை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களில் யாராவது ஒருவர் ஜனாசா சார்ந்த வேலையை செய்து கொண்டிருந்தால்
அவருக்கு அதிகமாக கொடுங்கள், நிர்ணயிக்கப்பட்ட கூலியை விட அதிகமாக கொடுங்கள். என்ன காரணம்? அவர் கையேந்தனா எப்படி கையேந்துவார்? ஜனாசா சார்ந்த வேலையை செய்துட்டு இருக்கிறார். குளிப்பாற்றவர், கபரு குழி வெற்றவர், கஃன் துணி விற்கிறவர். அவர் துவா கேட்டால் எப்படி கேட்பார்? எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? ஊரில் யாராச்சும் ஒருத்தர் மௌத்தா போனா தான் நமக்கு இங்கே வியாபாரம், யா அல்லாஹ் மௌத்தை கொடுப்பாயாக கேட்க வேண்டிய சூழ்நிலை வருமா வராதா? எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கு சிந்தனையோடு சொல்றாங்க, இந்த மாதிரியான தொழிலை பிரதானமாக நீங்கள் செய்யாதீர்கள். மீறி சமுதாயத்திற்கு தேவை, செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல விஷயங்களை ஊக்கப்படுத்துதல் என்பது எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்காதவர்கள் உம்மி நபி என்பதற்காக நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் மட்டும் பேசக்கூடியவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அப்படி கிடையாது. இந்த உலகத்தின் கல்வியாளர்களின் ஆகச் சிறந்தவராக ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறாங்க. அறிவாளிகளில் ஆகச் சிறந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். பின்வரும் சமுதாயம் எப்படி நடந்து கொள்ளும் என்பதை முன்கூட்டியே கணிப்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக இந்த துன்யாவில் யாரும் கிடையாது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு ஸாலிஹு லில் மர்இஸ், அதாவது நல்ல பொருளாதாரம் என்பது நல்ல மனிதனிடத்தில் இருப்பது ஆரோக்கியமான விஷயம்னு சொன்னார். ஆரோக்கியமான விஷயம், நல்ல பொருள், அதே நேரத்தில் அது நல்ல மனிதரிடத்தில் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கையேந்தி துஆ கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும். யா அல்லாஹ் எனக்கு நீ இதை தருவாயாக, இதை தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினன் லா யுத்கினா, யா அல்லாஹ் எங்களை வழிகெடுக்காத செல்வத்தை எங்களுக்கு நீ தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். நமக்கு கேட்க சொல்லி இருக்கிறார்கள். நம்ம கையேந்தனா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவாயாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, கபரில் கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக, முழு துன்யாவுக்கும் நீ ஹிதாயத்தை தருவாயா, எல்லாம் கேட்க வேண்டியதுதான். நமக்காகவும் கேட்க வேண்டும், அதே நேரத்தில் செல்வத்தையும் கேட்க வேண்டும். செல்வத்தை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது என்னவோ வியாபாரம், பொருளாதாரம், உலகம் இதுவெல்லாம் வேறு ஒரு வழியாகவும், இந்த பள்ளிவாசல் இபாதத் இவைகளெல்லாம் வேறு வழியாகவும், வியாபாரம் செய்யக்கூடியவர் மார்க்கத்தை விட்டு தூரப்பட்டவராகவும் நம்முடைய சமுதாயம் சமகாலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை கேட்டார்கள், கேட்க சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் எங்களை வழிகெடுக்காத செல்வத்தை எங்களுக்கு தருவாயாக. என்ன காரணம்னா, பெரும்பாலும் செல்வம் வழிகெடுத்துவிடும். பெரும்பாலும் செல்வம் மக்களை எளிதாக வழிகெடுத்துவிடும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வழிகெடுக்காத செல்வத்தை தருவாயாக என்று துஆ கேட்டார்கள். அதே நேரத்தில் வறுமையை விட்டும் பாதுகாத்தார்கள். வறுமையை விட்டும் பாதுகாப்பு கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார். ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸ், ஒரு சஹாபி, அவருடைய பேரு உருவத் இப்னு ஜஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உருவத் இப்னு ஜஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஜ்லிஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த உருவத் இப்னு ஜஅத் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள். மதீனாவுக்குள்ள ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு திர்ஹத்தை எடுத்து அந்த உருவத் இப்னு ஜஅத் இடத்துல கொடுத்து சொல்லுகிறார்கள், போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க, சென்று ஒரு ஆட்டை வாங்கி வாருங்கள். ஒரு திர்ஹம் கொடுக்கப்படுகிறது. உருவத் இப்னு ஜஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர் போகிறார். அவர் ஒரு கில்லாடியான ஒரு திறமையுள்ள ஒரு மனிதர். அவர் என்ன செய்கிறார், நேரடியாக அந்த சந்தைக்கு போகிறார். தன்னுடைய வாத திறமையால், தன்னுடைய பேச்சு திறமையால் ஒரு திர்ஹத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு ஆடு வாங்க சொன்னாங்க. இந்த சஹாபி 2 ஆடு வாங்குறார். ஒரு திர்ஹத்துக்கு 2 ஆடு வாங்குறார். வாங்கினவர் சும்மா இல்லை, வாங்கிட்டு அப்படியே தொடர்ந்து போகிறார். போகிற இடத்துல ஒரு தேவையுள்ள ஒரு மனிதரை பிடிச்சி அவர்கிட்ட பேசுறதை எல்லாம் பேசி எப்படி எப்படியோ சரி செய்து நியாயமான முறையில் அந்த ஒரு 2 ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு திர்ஹத்திற்கு விற்றுவிட்டார். ஒரு திர்ஹத்துக்கு ரசூலுல்லாஹ் வாங்க சொன்னது ஒரு ஆடு. இந்த சஹாபி 2 ஆட்டை வாங்குகிறார். அதில் ஒரு ஆட்டை ஒரு திர்ஹத்துக்கு விற்பனையும் செய்து விடுகிறார். ஒரு ஆடு, ஒரு கையில் ஒரு திர்ஹம். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வர்றாங்க.
யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வாங்கி வர சொன்ன ஆடு இதோ இருக்கிறது, நீங்கள் கொடுத்த ஒரு திர்ஹம் இதோ இருக்கிறது, நான் போனேன் 2 வாங்கினேன், 1 விற்றேன், கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இது ஆடு, இது லாபம்னு சொன்னான். நாம் யோசித்து பார்க்கிறோம், நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும், என்னை மீறி நீ ஏன் செயல்பட்டாய்? ரசூலுல்லாஹ் கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அந்த நேரத்தில் நபி செய்த அந்த செயல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு பெரும் பாடத்தை சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக. ரசூலுல்லாஹ் சொன்ன வேலை ஒன்று, செய்யப்பட்ட வேலை மற்றொன்று. ஆனால் ரசூலுல்லாஹ் கோபப்படல, அந்த சஹாபியை ஊக்குவித்தார்கள். அல்லாஹ்வுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக. அந்த ஆட்டையும் கையில கொடுத்தாங்க, வச்சுக்கப்பா. அந்த சஹாபி வெளியூர்வாசி தன்னுடைய ஊருக்கு போய் சேர்வதற்கு முன்னால் சென்ற இடங்களிலெல்லாம் வியாபாரம் செய்தார்கள். ஆயிரக்கணக்கான திர்ஹங்களை, தீனார்களை சம்பாதித்தார்கள். ஹதீசுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொருளாதாரமும் பொருளீட்டுதலும் ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார்கள். இன்னும் ஒரு சில ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம். ஒருவர் ஷஹீத் என்று சொன்னால், மார்க்கத்தில் இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக போர்க்களங்களில் இறங்கி சண்டை செய்தால்தான், அந்த நேரத்தில் உயிரிழந்தால்தான் அவர் ஷஹீத் என்று சொல்லப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக சண்டை செய்து உயிர் நீத்தால் அவர் ஷஹீத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அதே நேரத்தில் தன்னுடைய கடையை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக ஒருவர் சண்டை செய்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய உயிர் பிரிகிறதுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஷஹீத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்படி பொருளாதாரம் சார்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னெடுப்பை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது, உலமாக்களுடைய பயான்களிலே தவறாமல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார்னு சொன்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசாமல் நபியின் பொருளாதாரத்தை அவ்வளவு எளிதாக நம்மால் கடந்து சென்று விட முடியாது. யார் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் மதீனாவுக்கு அகதியாக வந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. ஒரு சஹாபியினுடைய பொறுப்பில் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த சஹாபி சொல்றார், நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் நான் தருகிறேன். என்கிட்ட வியாபாரம் இருக்கிறது, அது 2 வியாபாரம் செய்கிறேன், அதில் நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க. என்னிடத்தில் 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், 4 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். யாரை கை காட்டுறீங்களோ தலாக் கொடுக்குறேன், நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் செஞ்சு தரேன்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்ன ஒரே விஷயம், துல்லூனி அலா சூகில் மதீனா, மதீனாவினுடைய கடைத்தெருவை எனக்கு காட்டுங்கள், அது போதும்னு சொன்னார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அகதியாக மதீனாவுக்குள் வந்தவர்கள். அகதினா யாருன்னு தெரியுமில்ல, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய மண்ணை விட்டு, கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையோடு ஒரு நாட்டுக்குள்ளே வரக்கூடியவருக்கு அகதி என்று சொல்லப்படும். இப்பவும் நீங்கள் பாருங்கள், அகதிகளுடைய முகாம் கிட்டத்தட்ட திறந்து வைக்கப்பட்ட சிறைக்கு ஒப்பாகத்தான் எல்லா நாடுகளிலேயும் இருக்கிறது. அவ்வளவு எளிதாக ஒரு நாட்டில் குடியுரிமை வாங்கிவிட முடியாது, வியாபாரம் செய்துவிட முடியாது, உணவுக்கு வழி இல்லை. இப்படி சிறைவாசியை விட கடுமையான நிலையில்தான் உலகெங்கும் அகதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்ன ஒரே வார்த்தை, கடைவீதியை காட்டுங்கள் மட்டும் சொன்னாங்க. வெறும் கையில் ஒரு பழைய சாக்கு பையோடு கடைவீதிக்குள்ளான் நுழைந்தார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. நிலைமை எப்படி மாறுகிறது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத், அவர்களுடைய பொருளாதார புரட்சி எப்படி மாறிப்போகிறது என்பதை நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். கடைவீதிக்குள்ள ஒரு காலகட்டத்தில் கையில் எந்த பைசாவும் இல்லாமல், எந்த பொருளாதாரமும் இல்லாமல், வெறும் கையோடு அந்த கடைவீதிக்குள்ளால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போனாங்க. ஒரு காலம் வந்தது, மதீனாவுக்குள்ள திடீர் என்று பெரும் புழுதி கிளம்புகிறது. ஊருக்குள்ள பெரிய புழுதி கிளம்புகிறது. மக்கள் யார் எங்க இருக்கிறாங்கிறதே தெரியல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று மதீனாவுக்குள் ஒரு பெரும் பதட்டம் உண்டாகும். திடீர்னு ஒரு பெரிய படை ஊருக்குள்ள வருது. என்னாச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல. மக்கள் பதறும் பொழுது ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுனுடைய வியாபார கூட்டம் வியாபாரத்தை முடித்து கொண்டு மதீனாவிற்குள்ளால் வந்திருக்கிறது. 700 ஒட்டகங்கள், குதிரைகளோடு பெரும் பொருட்களை, பெரும் பொருள் செல்வத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு எடுத்துட்டு வந்தாங்க. ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
வெறும் கை எங்கே இருக்கிறது? அதே நேரத்தில் 700 ஒட்டகம், 700 ஆடு, 700 குதிரைகள் மீது ஏற்றி வரப்பட்ட பொருளாதாரம் எங்கே இருக்கிறது? இந்த மாற்றம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தில் நிகழ்ச்சிய பொருளாதார புரட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட சஹாபாக்கள் இப்படித்தான் தங்களுடைய அந்த வியாபாரத்தை, பொருளாதாரத்தை கவனித்தார்கள். அதிலேயும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலரை நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் ரசூல் தொழுகை, நோன்பு, இபாதத், குர்ஆன், ஹதீஸ் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம், நமக்கெல்லாம் தேவையில்லை. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும், போதுமான அளவுக்கு நமக்கு நம்முடைய ரிஸ்க்கு வந்தால் போதும், அதுக்கு மேலே நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று தங்களுடைய வட்டங்களை சுருக்கி கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். எது இபாதத்? இபாதத்னா என்ன? வெறுமனே பள்ளிவாசலை தண்ணீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நிற்பதும், குனிவதும், சஜ்தா செய்வதும், மக்களிடத்தில் பேசுவதும், மக்களை நேர்வழிப்படுத்துவதும் மட்டுமல்ல, கவனிக்க வேண்டும், வியாபாரம் செய்வதும் கூட ஒரு பெருமை இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்ம ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறோம். தலபு கஸ்புல் ஹலால், ஹலாலான வியாபாரத்தை தேடுதல் என்பது ஃபரீலத்தும் பாதல் ஃபரீலா, ஒரு ஃபரலான கடமைக்கு பின்னால் ஒரு ஃபரத் இருக்குதுன்னா வியாபாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையான வியாபாரி, நேர்மையான வியாபாரி, பொய் பேசாத வியாபாரி, மக்களை ஏமாற்றாத வியாபாரி, அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவருடைய அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அத்தாஜிரு சதுகுல் அமீன், உண்மையான நம்பிக்கையான வியாபாரி, மஅன் நபியீன வ சித்தீகீன், நாளை மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார், சித்தீகீன்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார். யார் இருப்பார்? வியாபாரி இருப்பார். கடையில் உட்கார்ந்து மக்களுக்கு பொருளை கொடுத்து காசை வாங்கி உள்ள போடுறதுங்கிறது வெறும் துனியா சார்ந்த விஷயம் இல்லை. அதில் அடங்கி இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதில் அடங்கி இருக்கக்கூடிய நேர்மை இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. பள்ளிவாசலில் அமர்ந்து தொழுவதும் ஒன்றுதான், நியாயமான முறையில் கடையில் அமர்ந்து வியாபாரம் செய்வதும் ஒன்றுதான். எனவே தான் மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வியாபாரிகளுக்கு இவ்வளவு உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் வியாபாரத்தை, பொருளீட்டுதலை ஊக்குவிக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறார், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضலன் மிர் ரப்பிக்கும். அரஃபா மைதானமாக இருந்தாலும் கூட ஹஜ்ஜுக்கான கடமைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அங்கே வியாபாரம் செய்வதும் உங்களுக்கு ஹலால், அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார புரட்சியை முன்னெடுத்ததை 3 விதமாக நாம் பிரித்து பார்க்கிறோம். முதல் விஷயம் நல்லவைகளை ஊக்குவிப்பது. மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எப்படி வியாபாரமும் பொருளீட்டுதலும் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவ்வளவு நேரம் நாம் பேசினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொருளாதார புரட்சியின் 2வது பகுதியாக கெட்டவைகளை களைந்திருக்கிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை, கெட்ட விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைந்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் களைந்தார்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தில், பொருளீட்டக்கூடிய விஷயத்தில் தடுத்த முதல் விஷயம் என்னன்னா, கையேந்தாதீர்கள்னு சொன்னார். யாராச்சும் ஒரு மனிதர், ஏதாவது ஒரு மனிதர் உழைப்பதற்கான எல்லா ஆற்றலையும் பெற்றிருந்து யாராவது ஒருவர் கையேந்தினார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல அவருக்கு இழிவு என்று சொல்லப்படக்கூடிய வாசலை திறந்து விடுவான். எனவே முடிந்தவரை பொருளீட்டுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், உழையுங்கள், சம்பாதியுங்கள், யாரிடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் கையேந்தி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது பொருளாதாரத்தில், பொருளீட்டலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் களையப்பட்ட அம்சங்களில் பிரதானமான அடிப்படை அம்சமாக இருக்கிறது. யார் யாசகத்தினுடைய வாசலை திறந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கேவலத்தின் வாசலை திறந்து விடுவான். நாளை மறுமையில முகத்தில் சதையில்லாத நபராக அந்த நபர் எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸும் இந்த செய்தியும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், நீங்கள் பொருளாதாரத்தை பொருளீட்டக்கூடிய விஷயத்தில் யாரிடத்திலேயும் தேவையாகாதீர்கள், யாரிடத்திலேயும் யாசகம் கேட்டு விடாதீர்கள், தன்னிறைவாக வாழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி நல்ல கெட்டவைகளை தடுக்க வேண்டும் என்கிற அம்சத்தில் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வியாபாரத்தில் ஒருபொழுதும் நீங்கள் பொய்யான விஷயங்களை பேசக்கூடாது, பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடாது ரசூலால் சொல்லப்பட்டிருக்கிறது.
கதீஜா நாயகி கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள்ட்ட ஒரு பெரும் ஒரு பொருளை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் வியாபாரத்திற்காக செல்லுகிறேன், என்னுடைய வியாபாரத்தின் நடுவில் எந்த இடத்திலேயும் பொய்யான விஷயத்தை நான் பேச மாட்டேன், பொய் பேசாமல் வியாபாரம் செய்வேன், சம்மதமான்னு கேட்டாங்க. கதீஜா அம்மா சம்மதம்னு சொன்னாங்க. வியாபாரத்தை செய்து காட்டினார்கள். திருமணத்தின் பந்தத்தில் போய் அந்த உறவு முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பொய் பேசாமல் வியாபாரம் செய்யுங்கள், யாருக்கும் மோசடி செய்யாமல் வியாபாரம் செய்யுங்கள், உள்ளதை உள்ளபடி குறையுள்ள பொருட்களை கூட வியாபாரம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு பொருள் அதில் டேமேஜ் இருக்குது, அதில் ஏதாவது குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் குறை இருக்கிறது என்று சொல்லி வியாபாரம் செய்யுங்கள், இருப்பதை மறைத்து வியாபாரம் செய்யாதீர்கள்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மிக அற்புதமான அழகான தத்துவம். ரசூலுல்லாஹ் கடைவீதிக்கு வர்றாங்க. நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், ஒரு குவியல் நிறைய கோதுமை வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் உள்ள கையை விடுறாங்க. உள்ள இருந்து எடுத்து பார்த்தா உள்ள ஈரமான கோதுமை இருக்கிறது. மேல் அப்படியே காய்ந்த கோதுமையை வைத்து அவர் மூடியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரத்தை தடுத்தார்கள். நீங்கள் காய்ந்ததை தனியாக வையுங்க, ஈரத்தை தனியாக வையுங்கள், அதற்கு தகுந்தால் போல் அதற்கு விலை வையுங்கள், இதற்கு தகுந்தால் போல் இதற்கு விலை வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர குறை உள்ள பொருட்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு இல்லை. அந்த குறையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி தேவைன்னா வாங்கிக்கோங்க. முழுசான பொருளாக இருந்தால் 100 ரூபாய், இதில் குறை இருக்கிறது 50 ரூபாய் 20 ரூபாய்க்கு தருகிறேன் வாங்கிக் கொள்ளுங்கள். திறந்த நிலையில் செய்யப்படக்கூடிய வியாபாரம் மார்க்கத்தால் தடுக்கப்படவில்லை. நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தில் பொய்யை தவிர்க்க சொன்னதை போல, ஏமாற்றுவதை தவிர்க்க சொன்னதை போல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி வாங்குவதையும் தவிர்க்க சொல்லியிருக்கிறார்கள். வட்டி என்பது அல்லாஹ்வால் நேரடியாக ஹராமாக்கப்பட்ட விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா, ஈமான் கொண்ட மக்களை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில மீதம் உண்டானதை நீங்கள் விட்டுவிடுங்கள்னு சொன்னாங்க. சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கி இருந்தார்கள் தெரியுமா? ஆயத் இறங்கும் பொழுது நிறைய சஹாபாக்களுக்கு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொருளாதாரங்கள் வரவேண்டி இருந்தது. அப்படியே விட்டார்கள். அல்லாஹுக்காக விடுவதற்கு உரிய அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டமைத்திருந்தார்கள். நிறைய சஹாபாக்கள் நிறைய காசு வரணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே காரணம், ஆயத் இறங்கியது, வட்டியின் அத்தனை பகுதிகளையும் அப்படியே உதறினார். வட்டி, பொய், ஏமாற்றுதல், இது மாதிரியான நிறைய விஷயங்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த இன்னும் நிறைய விஷயங்கள் வியாபாரத்தில் இருக்கிறது. யூக பேரம் என்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அது என்ன ஊக பேரம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கையில் பொருள் இருக்காது, கையில் பொருள் இருக்காது, இந்த பொருள் எனக்கு சொந்தமானதாக இருக்காது, ஆனால் அதை நான் வியாபாரம் செய்வேன். இந்த மாதிரி வியாபாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஹதீஸ் நமக்கு சான்று பகர்கிறது. அது என்ன? கையில் பொருள் இருக்காது, பொருளும் நமக்கு சொந்தம் இருக்காது, எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? உதாரணம் சொல்றேன், யோசித்து பாருங்களேன். நாம் ஒரு இடத்தை வாங்குகிறோம்னு வைங்கள், இடத்துக்கு புரோக்கரேஜ் ஒருத்தர் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு பொருளை நாம் முழுமையாக வாங்கி விடுவதில்லை. ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸை போட்டுருவார். அந்த இடம் உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு இடமாக இருக்கும். இவர் உள்ளே போய் பேசி 8 லட்ச ரூபாய்க்கு அதை லாக் பண்ணி 10,000 ரூபா அட்வான்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவார். அந்த இடத்திற்கு இவர் சொந்தக்காரர் அல்ல, அந்த இடத்திற்கு இவர் சொந்தக்காரர் அல்ல. 10,000 ரூபா அட்வான்ஸை போட்டு லாக் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இவர் வெளியே போய் 15 லட்சம் ரூபாய்க்கு அதை விலை பேசி 12 லட்சம் ரூபாய்க்கு வித்துடுவார். அதே மாதிரி இடத்திற்கு சொந்தக்காரருக்கு 8 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துருவாரு. வாங்கினவங்களுக்கு இடம், வித்தவருக்கு காசு, வாங்கினவங்களுக்கு இடம், எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் 4 லட்ச ரூபாய் இவர் கையில் எடுத்துட்டு வந்துடுவார். பொருள் உங்களுடையா? இல்லை. பொருளுக்கு சொந்தக்காரர் நீங்களா? இல்லை. இந்த லாபம் எங்கிருந்து வந்தது? அது நான் நடுவில் இந்த மாதிரி மீடியேட்டிங் பண்ணினேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொருளுக்கு நீங்கள் முழுமையான உரிமைதாரராக இல்லாமல் அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்யாதீர்கள். என்ன காரணம்? யோசிச்சு பாருங்களேன். பொருளுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு இந்த செய்தி எப்படி போய் சேரும்னு யோசித்து பார்க்கணும். இந்த இடத்தில் பாதிக்கப்படக்கூடியவர் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர். அவர் நாம நேரடியாக இருந்தால் நமக்கு இவ்வளோ காசு கிடைச்சிருக்குமே, நம்மள்ட்ட இருந்து இவர் இவ்வளோ தூரம் எடுத்துட்டு போயிட்டாரு, இது அவர் ஏமாற்றப்பட்டதற்கு சமமானது. நியாயமான முறையில் வியாபாரம் செய்யணும். உங்களுடைய கையில் பொருள் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செய்யாதீர்கள். ரசூலால் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்று மக்களால் பிரதானமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார்கள் பொருளாதாரத்தின் விஷயத்தில். தடுக்கப்பட்டவைகள் என்று பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பொருளை ஒருவர் விலை பேசி வைத்திருந்தால் அந்த இடத்தில் இன்னொரு நபர் சென்று விலை பேசாதீர்கள் என்று சொன்னார். ஒரு பொருளை ஒருவர் விலை பேசி வைத்து விட்டார், வாங்கல,
விலை பேசி வச்சுட்டார். இது எனக்கு சொந்தம், நான் இத்தனை ரூபா தர்றேன், இந்த நாளுக்குள்ளால் தருகிறேன், பேசி வைத்து விட்டார். இன்னொரு மனிதர் உள்ளே சென்று அவர் விலை பேசியது தெரிந்தும் அதை விட விலை கூட தருகிறேன் என்று பேசுவதை ரசூலுல்லாஹ் வியாபாரத்தில் தடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், சமகாலத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம், மார்க்கெட்டை அப்படியே மேலே ஏற்றி கொண்டு போய் நிறுத்திட்டு அவர் போயிடுவார். உதாரணத்திற்கு இதே இடத்தை வைத்து நாம் யோசிக்கிறோம். ஒரு பொருள், ஒரு இடம் 10 லட்ச ரூபாய்க்கு விற்கும். ஒருத்தர் பேசி அட்வான்ஸ் பண்ணி வச்சுட்டார், நம்ம வாங்கலாம், வீடு கட்டலாம், மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கலாம், பேசி 10 லட்ச ரூபாய்க்கு வச்சிருவார். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாய் அதை கேள்விப்பட்டுட்டு என்ன செய்வார், நான் 12 ரூபா தரேன் எனக்கு தான் சொல்லுவேன். இன்னொரு ஆளை நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன், 14 ரூபா வாங்கி தர்றேன், நீ இந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடு. அவர் என்ன செய்வார், இன்னும் 4 லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு ஏற்கனவே பேசி வைத்தவருடைய வியாபாரத்தை முறித்து விடுவார். இவரை நம்பி வருவார். இவர் வியாபாரம் செய்து தரவும் மாட்டார். வியாபாரிக்கு இடமும் வித்திருக்காது, தேவையுள்ளவங்களுக்கு பொருளும் போயிருக்காது. பேசின மாதிரி இருக்கும், அவர் வெளியே போயிடும். இது மாதிரியான ஒரு மனிதர் ஒரு இடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து வைத்திருப்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அங்கே போய் பேரம் பேசாதீர்கள். ஏற்கனவே பேசியா முடிஞ்சிருச்சு என்று தெரிஞ்சா அந்த இடத்துல இன்னொரு நபர் சென்று அங்கே வியாபாரம் பேசாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். என்ன காரணம், இது மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போய் விடும். இது நியாயமான ஒரு வியாபாரம் நடப்பதற்கான காரணமாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இதே போல வியாபாரத்தில் வட்டி ரொம்ப அடிப்படையான விஷயம். அதை அவ்வளவு தெளிவாக பேசுவதற்குள்ள நேரமும் இது வல்ல. ஆனால் வியாபாரத்தில் வட்டி தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வட்டி உள்ள வியாபாரம் என்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் ரொம்ப அடிப்படையாக சுத்தமான பொருளை கொண்டு வியாபாரம் செய்யப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பயானில் பேசுகிறோம், மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம், வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் வட்டி வாங்காதீர்கள்னு சொன்னால் அதுக்கு பேரை வேற மாற்றி வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும், எந்த ஒரு மக்களாக இருந்தாலும், இபாதத்தோடு தொடர்புடையவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வட்டியை விட்டு மட்டும் விலகி அவ்வளவு எளிதாக வெளியே வந்துவிட முடிவதில்லை. ஒரு செல்போன் வாங்கணும்னு சொன்னால் கூட இஎம்ஐ என்கிற பெயரில் வட்டி உள்ளே வந்து விடுகிறது. மருத்துவத்திற்குள்ளே போனால் வட்டி உள்ளே வந்து விடுகிறது. இன்னும் கால கொடுமை என்னன்னு சொல்லி சொன்னால், ஹஜ் உம்ரா பயணத்திற்காக தவணை முறையில் அவர்களுக்கு பயணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இபாதத்திற்குள்ளால் வட்டி உள்ளே வருகிறது. ஹஜ் உம்ரா செய்யணும்னு ஆசை இருக்குதா, வாங்க எங்களுடைய டிராவல் செலவாங்க, நாங்கள் உங்களை அழைத்து செல்கிறோம், கையில் இருக்கக்கூடிய காசு எங்கள்கிட்ட கொடுங்க, மிச்சம் இருக்கிறத தவணை முறையில் கட்டுங்கள். நேரடியாக வந்தீங்கன்னா 7 லட்சம் ரூபா, நீங்கள் தவணையில் போட்டீர்கள் என்றால் 8 லட்சம் ரூபா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, 6 மாசத்துல கொடுக்க முடிய, நான் உன்னை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறேன், உம்ராவுக்கு கூட்டிட்டு போறேன், புதுசாக ஒரு குரூப் கிளம்பியிருக்கார், நேரடியாக பார்த்த விஷயம், கற்பனை அல்ல. தவணை முறையில உம்ராவுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். எப்படி சாத்தியம்? இபாதத்திற்குள்ளால் வட்டி எட்டி பார்க்கிறது. நம்மள்கிட்ட ஈமான் எதுல உறுதியா இருக்குதோ இல்லை, அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் செய்வான், செய்ய மாட்டான். மேராஜுக்கு ரசூலுல்லாஹ்வை உடலோடு கொண்டு சென்றது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சாத்தியப்பட்டது. ஆனால் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று இந்த சமுதாயம் ஆழமாக நம்பியிருக்கிறது. ரொம்ப ஆழமாக நம்பி இருக்கிற விஷயம் என்ன? வட்டி இல்லாமல் வியாபாரம் சாத்தியம் இல்லை. லோனுக்கு போனாதான் வீடு கட்ட முடியும். கையில் இருக்கிற காசை வச்சு யாரால கட்ட முடியும்? கையில் இருக்கிற காசை வச்சு யாரால மருத்துவம் பார்க்க முடியும்? கையில் இருக்க பணத்தை வைத்து என்னுடைய மகனை நான் எப்படி படிக்க வைக்க முடியும் என்று இந்த சமுதாயம் ஆழமாக நம்பிவிட்டது. நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமெல்லாமாலும் பெண்ணியா, நீ என்ன வேலை செய்யறியோ, என்ன நீயத்து வச்சிருக்கிறியோ அதுக்கு தக்கன மாதிரி தான் நடக்கும். நீ வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாதுன்னு நம்பினா உன்னால் நிச்சயமாக முடியாது. ஒரு ஹஸரத் ஒருத்தர் பயான் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஊரில். நீங்கள் பிஸ்மில்லாஹுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. தண்ணியின் மீது, ஆற்றின் மீது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிட்டு இறங்கி நடந்தீங்கன்னா இக்கரையில் ஏறி அக்கறையில் இறங்கி விடலாம்னு பயான் பேச. எப்படி? இக்கரையில் ஏறி அக்கறையில் இறங்குவதற்கு பிஸ்மில்லான்னு இறங்குங்க, அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையில் நீங்கள் தண்ணீரின் மீது நடக்கலாம் என்று பயான் பேசினார். அந்த ஐயத்தை கூட்டிட்டு கூட ஒருத்தர் ஒரு வேடிக்கைக்காக, நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்திற்காக சொல்லப்படுற விஷயம், அந்த ஹஸரத்தோ அந்த கூட வந்த ஒருத்தரும் 2 பேரும் அதே மாதிரி ஆற்றுக்கு வர்றாங்க. பிஸ்மில்லான்னு சொன்னார், அந்த நபர் இக்கரையில் ஏறினார், அக்கறை இறங்கி விட்டார்.
கற்பனைக்கான விஷயம். இந்த ஆலிம் சாவால் வர முடியவில்லை. என்ன காரணம்? அவருக்கு நீ எப்படிப்பா போன? நான் உறுதியாக நம்பினேன், நீங்கள் சொன்ன செய்தி உண்மையாக இருக்கும்னு நம்பினேன், நான் ஏறினேன், இறங்கிவிட்டேன். நீங்க ஏங்க வரல? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நான் கால் வச்சேன், தண்ணி உள்ள போயிருச்சுன்னு சொன்னார். ஒரு கற்பனையாக அணுகப்பட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் கூட நாம் இது இப்படித்தான் நடக்கும் என்று நம்பிவிட்டால் நம்முடைய நம்பிக்கையை யாராலும் மாற்ற முடியாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தவக்குல் நம்பிக்கை இறைவன் மீது இருக்க வேண்டும். ரிசுக்கு கொடுக்கிறவன் அவன், ரிசுக்கு தருபவன் அவன். நீங்கள் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியும்னு நம்பினீங்கன்னா அதை உங்களால் சாத்தியப்படுத்த முடியும். என்ன காரணம்னா அடிப்படை சரியாக இருக்கும். அடிப்படை சரியில்லாமல் அதன் மேல் கட்டப்படக்கூடிய கட்டிடம் எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரமானதாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, அது பயன் தராது. அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும். அஸ்திவாரம்னா முதலீடு அது ஹலாலாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு ஊரில் ஒரு கிணற்றில் நாய் விழுந்து விட்டது. கிணத்துல நாய் விழுந்துருச்சு. அந்த நாய் இறந்து விட்டது. அதனுடைய வயிறு ஊதி இருக்கிறது. அந்த கிணத்திலிருந்து எடுத்து ஒழு செய்யணும். அந்த கிணத்துல இருந்தால் தண்ணி எடுத்து புழங்கணும். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். இமாமிடத்தில் நேராக வருகிறார்கள். சட்டம் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாய் விழுந்து தண்ணியில் இந்த மாதிரி வயிறு ஊதி இருக்கிறது, என்ன சட்டம்? இமாம் சொல்றார், ஒரு 40 வாளி தண்ணி எடுக்கணும், அல்லது 60 வாளி தண்ணி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணீர் சுத்தம் சொல்லிடுறேன். அந்த ஊர் மக்களும் என்ன செய்கிறாங்க, போய் 60 வாளி தண்ணி 40 வாளி தண்ணி எல்லாத்தையும் அள்ளி வெளியே ஊற்றி, எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 60 வாளி சொன்னீங்க, நாங்கள் 65 வாளியாக எடுத்து வெளியே ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் புழங்க போகிற தண்ணியில் முதல் தண்ணி நீங்கள் ஒரு துவா ஓதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிணத்துலேருந்து ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஊர் மக்கள் இமாம் இடத்துல கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு முடி அப்படியே போய்க்கிது. நாயினுடைய ஒரு முடி அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்குது. கேட்குறாங்க, நீங்கள் 60 வாளி தண்ணி மெத்துனீங்களா? மெத்தி ஊற்றினேன். அது அப்புறம் எப்படி உள்ள முடி இருக்கிறது? அவங்க சொல்கிறாங்க, நாயை இன்னும் எடுத்து வெளியே போடல. நாயை எடுத்து வெளியே போடல. நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம். அல்லவைகள் களையப்பட வேண்டும், நல்லவைகள் செய்யப்பட வேண்டும். வியாபாரம் சக்சஸ், வாழ்க்கை வெற்றி, எல்லா அமலும் சரியாய். முதல்ல என்ன செய்யணும்? நாயை தூக்கி வெளியே போடணும். அதுக்கப்புறம் 60 40 எடுத்து வெளியே போட்டால் தண்ணி சுத்தமாயிடும். நஜீஸ் களையப்படவில்லை, செய்ய வேண்டிய அமலை செய்து கொண்டிருக்கிறார். வட்டியின் மூலமாக கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஊர் பக்கம் போய் செட்டில் ஆகிட்டு ஒரு சின்ன மெடிக்கலில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பள்ளிவாசல் பக்கம் வந்து அல்லாஹ் ரசூல் தொழுகை இபாதத் தரீகத் ஹக்கீக் வேலை செய்யும். அடிப்படை எங்கிருந்து வந்தது? அடிப்படை களையப்பட வேண்டும். வட்டியிலிருந்தும் ஏமாற்றுவதிலிருந்தும் பொய்யிலிருந்தும் எல்லா விஷயத்திலிருந்தும் அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவில் இந்த பொருளாதாரத்தினுடைய புரட்சியை செய்திருக்கிறார்கள். மூன்றாவது விஷயம், ரசூலுல்லாஹுடைய பொருளாதார புரட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், முதல் விஷயம் நல்ல விஷயங்களை ஊக்குவித்தார்கள். இரண்டாவது கெட்ட விஷயங்களை களைந்தார்கள். மூன்றாவது விஷயம் பொருளாதாரத்திற்கான சிறப்பு திட்டங்களை மேற்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்திற்கான சிறப்பு திட்டம். அது என்ன திட்டம்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லணும், நேரத்திற்கான நமக்கு கொடுத்த நேரம் முடிவடைய போகிறது. ரொம்ப சுருக்கமாக சொன்னால், சதக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். ஜகாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொன்ன ஒரு வசனம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் புரட்சி. என்ன? கைலா யகூன தூலதன் பைனல் அக்னியா மின்கும். செல்வம் என்பது வெறுமனே ஒரு நபர்களுக்குள்ளால், குறிப்பிட்ட சாரார்களுக்குள்ளால் சுத்தி வரக்கூடாது. பொருளாதாரம் எல்லா மக்களுக்கும் பறந்து விரிந்ததாக இருக்க வேண்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சாத்தியப்படுத்தினான். ஒரு சில ஊர்களில் ஒரு சில குடும்பத்தை நாம் பார்க்கலாம். அந்த குடும்பத்துக்குள்ளே தான் வாங்கிக்குவாங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே தான் கொடுத்துக்குவாங்க. பொருள் வாங்குறதா இருந்தாலும் அந்த உதாரணமாக வீடு கட்டுறோம், சிமெண்ட் வாங்கணும்னா நம்முடைய குடும்பத்தில் யார் அந்த வியாபாரம் செய்கிறான்னு பார்த்து அவங்களுக்குள்ளேயே வாங்கிக்குவாங்க. பொண்ணு கொடுக்கறதும் அவங்களுக்குள்ள, எடுக்கிறதும் அவங்களுக்குள்ள. ஏன்? என்னுடைய குடும்ப சொத்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுல அந்த மக்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அல்லாஹும் ரசூலும் சொல்றார்கள், பொருளாதாரம் எல்லா நபர்களுக்கும் சொந்தமானது. வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உங்களுடைய பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட அளவை தாண்டுகின்ற பொழுது கேட்கக்கூடியவர்களுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு அதுல ஹக்கு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றார். நீங்கள் சதக்காவை, தான தர்மத்தை ஏதோ கேட்டுட்டாங்க இல்லாதவங்கன்னு சொல்லி பரிதாபப்பட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். அது அவர்களின் ஹக்குன்னு சொல்றோம்.
நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றீங்க, அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் ரசூலும் சொல்றாங்க, ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், உங்களுடைய 1 கோடி ரூபாயில ஏழைகளுக்கு ஹக் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அவர்களுடைய உரிமையை நீங்கள் கொடுங்கள்னு தான் மார்க்கம் சொல்லுது. இல்லாதவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதில் அவர்களுக்கு ஹக் இருக்கிறது, கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் அகல் யுத்தம், ஹந்தக் யுத்தம், அகல் யுத்தத்தில் ரசூலுல்லாஹும் எல்லா சஹாபாக்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நபர்களிடத்திலேயும் வறுமை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? உங்களை நான் செல்வந்தனாக்குவேன்னு சொன்னாங்க. சூரா அல்-துஹாவில் கூட நாம பார்க்குறோம், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அக்னா நான் தான் உங்களை செல்வந்தனாக்கினேன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே வம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர் வம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், யாராவது உங்களிடத்தில் கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அகல் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து வேலை செய்கின்ற பொழுது ஒரு பாறையை உடைக்க முடியவில்லை. அந்த பாறையை உடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள், உடைக்க முடியல. நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, உதவி செய்யுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையில் அந்த சம்மட்டியை வாங்கி அந்த பாறையை அடிக்கிறார்கள். அதனுடைய ஒரு துண்டு கீழே விழுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் யமன் தேசத்தினுடைய கோட்டை எனக்கு இந்த வெளிச்சத்தில் காண்பிக்கப்பட்டது. இன்னொரு அடி அடிக்கிறாங்க, அந்த பாறையின் இன்னொரு துண்டு கீழே விழுகிறது. நான் சிரியாவை பார்க்கிறேன், இன்னொரு துண்டு விழுகிறது, நான் ஷாம் தேசத்தை பார்க்கிறேன். இப்படி தூரத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அரசாங்கங்கள் எல்லாம் நாளை உங்களிடத்தில் வந்து சமர்ப்பணமாகும், உங்களுடைய ஆளுமையின் கீழ் வரும் என்பதை அந்த பசியாக வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை செய்து காட்டினார்கள். எப்படி செஞ்சாங்க தெரியுமா? யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆளுநராக அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் நீங்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த ஊருக்கு நீங்கள் போறீங்க, அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலிருந்து முறையாக சக்காத்தை வாங்கி இல்லாத நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளையும் இன்னும் நிறைய உபதேசங்களோடு முஆத் இப்னு ஜபல் போறாங்க. காலம் உருண்டோடுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். என்ன நடக்கிறது? அந்த யமன் தேசத்தில் வசூல் செய்யப்படக்கூடிய அந்த ஜகாத்தினுடைய தொகையில் ஒரு பகுதி மதீனாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அங்கே வசூல் பண்ணி இங்கே கொண்டாந்து கொடுக்குறீங்களே, இதெல்லாம் தேவையா? அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கொடுங்களேன் என்று சொல்லுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது என்னன்னா, தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்து விட்டோம், இது மிச்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க. 2வது வருஷம் வசூல் செய்யப்பட்ட தொகையில் பாதி மதீனாவிற்கு அனுப்பப்படுகிறது. இப்பையும் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, இங்கே வாங்குவதற்கு தேவையானவர்கள் இருக்கிறார்கள், தேவையானதை கொடுத்துட்டோம், மிச்சத்தை தான் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அடுத்த வருஷம் வசூல் செய்யப்பட்ட எல்லா தொகைகளையும் மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. கேட்கப்பட்டது, இங்கே தேவையுள்ளவர்கள் யாரும் இல்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இஸ்லாம் எங்கு வரை பரவி இருந்ததோ அந்த இடம் வரைக்கும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டமைத்தார்கள். அவர்களால் கட்டமைக்கப்பட்ட சஹாபாக்களும் தங்களுடைய ஆளுமையின் கீழ் பொருளாதாரத்தை ஊக்குவித்திருக்கிறார்கள். எனவே தீனும் துனியாவும் தனித்தனியான விஷயங்கள் அல்ல. ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் தீனும் துனியாவும் தனித்தனியான விஷயங்கள் அல்ல. இபாதத் என்பது வெறுமனே பள்ளிவாசலுக்குள்ளால் சுருக்கப்பட்டதல்ல. நியாயமான வியாபாரம், அழகான இபாதத், அழகான குடும்ப அமைப்பு, அந்த மனைவியின் மீது செலுத்தக்கூடிய அன்பாகட்டும், குழந்தைகளின் மீது செலுத்தக்கூடிய அன்பாகட்டும், அதுவும் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய வியாபாரங்களை பொறுத்தவரை, நம்முடைய பொருளாதாரங்கள், தொழில்துறைகளை பொறுத்தவரை நல்ல விஷயங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் இருப்பதாக நம்முடைய சிந்தனைக்கு வந்தால் மன உறுதியோடு அதை நாம் களைவதற்கு முற்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய பொருளாதாரத்தில் வட்டி இருந்தால் அல்லது தவறான சம்பாத்தியங்கள் இருந்தால் உறுதியாக அதை களைவதற்கு நாம் முற்பட வேண்டும். அதே போல மார்க்கத்தால் காட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான திட்டங்களாக இருக்கக்கூடிய ஜகாத்தையும் சதகாவையும் தான தர்மங்களையும் இன்ன பிற விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்வில் எடுத்து செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சமயங்களிலே நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய தேவைகளை நாம் நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு நிரப்பமான பொருளாதாரத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய ஆயுளிலேயும் சரி, நம்முடைய வாரிசுகளுக்கும் சரி, தன்னிறைவான நிரப்பமான, யாரிடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் கையேந்தி விடாத அளவிற்கு நிரப்பமான பொருளாதாரத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நசீபாக்குவானாக. நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, மூதாதையர்களுக்காக வேண்டி நன்மையை சேர்த்து வைக்கின்ற பாக்கியத்தையும், நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல குழந்தைகளாக நம்முடைய வாரிசுகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறை 9/12/2024 வியாழக்கிழமை நாள்